பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நேற்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன். இன்றைய நாளிலும் வேதத்திலே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே இருந்து கிதியோன் என்கின்ற ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய மனுஷன், தேவன் அந்த மனுஷனோட கூட இருந்து என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு சிறிய கண்ணோட்டமாக நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர்களோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று அதை நான் நீங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. பாருங்கள், வாசிக்கின்றேன். அதற்கு கர்த்தர், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை கர்த்தராகிய தேவன் கொடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் மேலுள்ள சம்பவங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு கீழே வாழுகின்ற வேளையில அவர்கள் தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள், அவருடைய பிரமாணத்தின்படி நடந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு பிற்பாடு அந்த பரிசுத்த தேவனுடைய தாசன்மார்கள் மரித்த பிற்பாடு மீண்டும் பாவங்களுக்குள்ள, அசுத்தங்களுக்குள்ள, அந்தகார இருளுக்குள்ள, பாகால்களை, அந்நிய தேவர்களை வழிபடுகிறது மாத்திரமல்ல, அந்நிய தேவர்களை வழிபடுகிற ஜனங்களுக்குள்ளே பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் ஒரு வாழ்க்கை, ஒரு அருவருப்பான வாழ்க்கைக்குள்ளாக போகிறதை பார்க்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தாலும், எவ்வளவு தன்னுடைய வார்த்தைகளை தன்னுடைய தாசங்கள் ஊடாக போதித்தாலும், இவர்கள் மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து போறான்னு சொல்லி இங்கு நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானவர்கள் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். இன்றைக்கும் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் செய்கிற சில தவறுகள், சில பாவமான காரியங்கள் நிமித்தம் தான் சத்ரு எங்களை மேற்கொள்ளுகிறான். அதை நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள. நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகின்றது, சில பாடுகள் வருகின்றது, சில காரியங்களுக்கு பதிலே பல வருஷமா வரவில்லை என்று சொன்னால் நாம் எங்கேயோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்திலே நிற்கின்றோம். அதனாலே தேவன் அவர் நம்மை விட்டு சற்று விலகி நிற்கிறார். அந்த விலகி நிற்கிற அந்த இடைவெளிக்குள்ள பிசாசானவன் நம்மை நிர்மூலமாக்கும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படியாக, நம்முடைய மேன்மைகளை உடைக்கும்படியாக அவன் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகின்றான். இங்கு பாருங்கள், ஆண்டவர் இந்த ஜனங்களை மீதியானவர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய வயல் நிழல்களில் அவர்கள் கோதுமை தானியங்களை அவர்கள் விதைத்து அது சரியாக வளர்ந்து கதிர்களை விட்டு அந்த கதிர்கள் முற்றி அதை அறுவடை செய்கிற அந்த காலகட்டம் வருகின்ற வேளையிலே இவர்கள் பெரும் திரளான ஜனங்களாக அவர்களுடைய மிருக ஜீவன்களோடு ஒரு வெட்டு கிளிய போன்று கூட்டமாய் அந்த பயிர்கள் நடுவிலே வருகின்ற வேளையிலே அதை நாசம் பண்ணி விடுகிறார்கள். இவர்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கோதுமையை எடுத்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படியாதபடி அதை நிர்மூலமாக்கி விடுகிறார்கள், அதை அநியாயம் செய்து விடுகிறார்கள். அப்போ அவர்கள் பிரயாசப்பட்டு அந்த வயல் நிலங்களிலே விதைக்கின்ற அந்த தானியத்தை அவர்கள் தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்த முடியாதபடிக்கு இந்த மீதியானவர்கள் அதை நிர்மூலமாக்கி விடுகிறார்கள். இப்படியே போகின்ற வேளையில அவர்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள்.
ஐயோ, எங்களுக்கு இதிலிருந்து எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், எங்களுக்கு ஒரு மீட்சி வேண்டும். நாங்கள் பிரயாசப்பட்டு இப்படி செய்கிற காரியங்கள் இவர்கள் அநியாயப்படுத்துகிறார்களே, நிர்மூலமாக்குறார்களே, நிந்திக்கிறார்களே அப்படி என்று சொல்லி இவர்கள் அங்கு தேவனிடத்திலே அவர்கள் விண்ணப்பம் செய்தபடியிலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அங்கு அனுப்புகிறார். அனுப்பி அந்த தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய ஆண்டவராகிய தேவன் அடிமைத்தனமாகிய அந்த எகிப்தில் இருந்து உங்களை மீட்டு உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தந்து அந்த தேசத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்த தேசத்துல இருந்த எல்லா ஜாதிகளையும் முதுகுப்புறம் காட்டி ஓட பண்ணினார். உங்களுக்கு அவர்களை கீழ்ப்படிய பண்ணினார். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்தார். ஆனால் நீங்களோ அவற்றையெல்லாம் மறந்து விட்டீர்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் உதாசீனப்படுத்தி விட்டீர்கள். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய இருளா இருந்த அந்த எகிப்திலே இருந்த எகிப்துக்கு அடையாளமாய் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாவத்தில் இருந்த அந்த அந்தகார இருளில் இருந்த என்னையும் உங்களையும் பரிசுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டு நமக்கு நல்ல ஒரு வாழ்வை தந்து, நல்ல ஆசீர்வாதத்தை தந்து, நல்ல உயர்வை தந்திருக்கிற தெய்வத்தை நாம் எப்பொழுதும் அந்த நன்மையை, அந்த தேவன் கொடுத்த ரட்சிப்பை மறந்து போகாதபடி நமக்குள்ள உயர்வு வரலாம், நமக்குள்ளே ஆசீர்வாதங்கள் பெருகலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாவத்துக்கு அடையாளமாய் இருக்கிற எகிப்திலிருந்து நம்மை மீட்டு வந்த நம் இரட்சகரை நாம் மறந்து விடவே கூடாது. இங்கு இவர்கள் மறந்து போனார்கள். இங்கு ஆண்டவர் நினைவு ஊட்டுகிறார், நான் இவர்களுக்கெல்லாம் இவற்றை செய்தேன். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து என் சொல் கேளாதபடி நடந்து கொள்ளுகிறார்கள். அப்படியே இங்கு ஆண்டவர் சொல்ல பாருங்கள், 6வது அதிகாரம் 10 சொல்லுகிறான், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கிற அவர்கள் தேசத்துள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தேவதூதனானவர் போய் கர்வாலி மரத்தின் கிளை இருக்கின்றார். இங்கு கிதியோன் என்கின்ற மனுஷன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த கோதுமை மணிகள் இதுகள் அணியாமை போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை நிர்மூலமாக்க முன்னதாக ஒரு கொஞ்சத்தை நோமலா நீங்க பார்ப்பீர்கள் சொன்னால், கோதுமை மணியா இருக்கட்டும், நெல் கதிர்களா இருக்கட்டும், இதை வயலில் வைத்துத்தான் அந்த கதிர்களை எடுத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு விதமா சொல்லுவார். சூடடிக்கிறான்னு சொல்லுவார்கள். அறிவு வெட்டி அதை கதிர்களை அறுத்து அவர்கள் சூடடிப்பார்கள் வயல் வெளியிலே வைத்து. அப்பொழுது நல்ல கதிர்கள் எல்லாம் ஒரு பக்கம் போகும், தேவையில்லாத எல்லாம் மறுபக்கம் போகும். அங்கு அவர்கள் மூட்டையாய் உருவாக்கி வண்டில்களில் ஏற்றி தங்கள் இடங்களில் கொண்டு செல்வார்கள். இதுதான் ஒரு விவசாயியுடைய அனுபவம், அவர்களுடைய காரியங்கள். இங்கு அதுபோலதான் இந்த கிதியோன் இந்த மீதியானவர்களுக்கு பயந்து, இந்த கிதியோனுடைய இந்த வார்த்தையில வாசிக்கின்ற வேளையில கிதியோன் ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனுஷன். ஆனாலும் அந்த பயத்திலே கட்டுப்பட்டு இராதபடி எப்படியாவது இந்த மீதியானவர்களுக்கு முன்பதாக தன்னால் இயன்ற கதிர்களை எங்கு கொண்டு வர வயல்வெளியில் நின்று அவர் அங்கு செய்யவில்லை. வயல்வெளியிலே அந்த கோதுமை மணிகளை புறம்பாக்கவில்லை. ஆலைக்கு அருகாமல் சொல்லப்படுகிறது. ஆலை என்று சொன்னால் ஒரு தொழிற்சாலைக்கு அடையாளம். அந்த ஆலையிலே ஒலிவ மர காய்கள், இந்த ஒலிவ் ஆயில்ஸ் காய்களை அதான் ஆலையிலே போட்டு பிழிவார்கள். ஆனால் இவர் அந்த ஆலை அப்போ இங்கே உள்ளாக அங்கு வயல்வெளியிலே இல்லை, அங்கு உட்பட்ட ஒரு பாதுகாப்பான இடத்துல, மற்றவர்களுக்கு தெரியாத இடத்துல கொண்டு வந்து இந்த காரியத்தை செய்கின்றார். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் கர்வாலி மரத்துக்குள்ளே இருக்கிற தேவனுடைய தூதனானவர் சொல்லுகிறார், கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை ஆளுகை செய்யலாம். ஆனாலும் அந்த பயம் ஒருவகை இருக்கத்தக்கனையாக உங்களுக்குள்ள மறுபக்கம் எப்படியாவது என்னுடைய நன்மைகளை வேறு ஒருத்தன் திருடிவிடக் கூடாது, என்னுடைய ஆசீர்வாதங்களை வேறு ஒருத்தன் திருடிவிடக் கூடாது, என்னுடைய மேன்மைகளை வேறு ஒருத்தன் திருடிவிடக் கூடாது. அப்படி என்கின்ற ஒரு பலத்தோடு நீங்கள் சில காரியங்களுக்கு உங்களுடைய கால்களை முன் எடுத்து வைப்பீர்கள் சொன்னார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற
வார்த்தை, நீ ஒரு பராக்கிரமசாலி, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு தேவன் இருக்கிறார், உன்னோடு மீட்பர் இருக்கிறார், உன்னோடு ரட்சகர் இருக்கிறார். காரணம், நீ எதை குறித்து உனக்குள்ள பய சுபாவம் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அதையெல்லாம் ஒரு பக்கம் நீ ஓரம் கட்டிவிட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருவன் பறித்துக் கொள்வதற்கு, ஒருவன் எடுத்துக் கொள்வதற்கு நான் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுப்பதில்லை என்று சொல்லி நீ காலை தூக்கி முன்னுக்கு வைத்து நீ அந்த கோதுமை மணிகளை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்து அதை நீ சேகரிக்கிறாய் அல்லவா? ஒரு தனி மனிதனாய் இந்த கிதியோன் போய் அவற்றை செய்கிறார். நீங்கள் வாசித்தீர்கள் சொன்னார், கிதியோன் மாத்திரமே அதை செய்கின்றார். அப்போ இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து, நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமமான ஒருவன், நீ பலமுள்ளவன் அப்படி என்று அப்ப அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லுகிறீரே, தேவன் என்னோடு கூட இருப்பார்னு சொன்னார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னு சொன்னார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் நமக்கு வருகிறது? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சொல்லுகின்றோம், எத்தனையோ பேர் நம்முடைய வாயின அறிக்கை செய்கின்றோம். ஏன் சில துன்பங்கள் எங்களை நெருக்குகின்றது? ஏன் சில துன்பங்கள் எங்களை ஆளுகை செய்கின்றது? கர்த்தரை நான் ரட்சித்த பிள்ளை, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளை, ஆனால் ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகின்றன என்று பல தடவை நானும் நீங்களும் கேள்விகளை கேட்கிறீர்கள் அல்லவா? அதற்கு கர்த்தர் சொல்லுகிற பதில் என்ன? எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையோடு, உனக்குள்ளே இருக்கிற பலத்தோடு நீ ஓட தயார் என்று சொன்னால் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படி அந்த சொன்ன வேளையில கிதியோன் சொல்லுகிறார், அப்படி என்றால் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றது. மீதியானவர்கள் வந்து நம்முடைய இந்த வயல் வில்லங்களை எல்லாம் அழிவு செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மகத்துவமானவர் தான், அவர் வல்லமையானவர் தான், அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் பிரமிக்கத்தக்கது தான். அவர் எகிப்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்களை அந்த அடிமைத்திலிருந்து உடைத்தவர்களை மீட்டுக் கொண்டு வந்து அவர்களுக்கு ஆசீர்வாதமான தேசங்களை கொடுத்தவர்களை ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வல்லமை இப்பொழுது எங்கே? இப்பொழுது எங்கே? அவர் இப்பொழுதும் அதே வல்லமையோடு அதே மகத்துவத்தோடு அவர் இருப்பார் சொன்னால், இந்த அந்நிய ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள், பாகாலை வழிபடுகின்றவர்கள், இவர்கள் எப்படி நம்முடைய காரியத்தை சூறையாட முடியும்? அதற்கு எப்படி தேவன் அனுமதித்தார்? ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையில நீங்க பார்ப்பீர்கள் சொன்னார். பாருங்கள், நியாயாதிபதிகள் நீங்க பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இந்த மகத்துவமான காரியத்தை செய்வேன். பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், 6வது 14வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, கர்த்தர் ஒரு மனுஷனை நோக்கி கூடுதலா தேவ மனுஷன் தான் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். இங்கு கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்க்கின்றார். பார்த்து சொல்லுகின்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாய் ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகள் பிரச்சனைகள் உங்களை நெருக்கினாலும், உங்களுக்கு உள்ள தேவன் செய்த மகத்துவமான காரியங்கள் இதெல்லாம் உண்மைதானா என்ற ஒரு சந்தேகம் கூட வருகிற அளவுக்கு நீங்கள் நெருக்கப்படலாம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சாட்சியின் வார்த்தைகளும் எதற்காக உங்களை சுற்றி உங்களை நெருக்குகின்ற எல்லா விதமான பாவங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆட்டத்தை முடிக்கிறவருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஓடுவீர்கள் சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய எல்லா விதமான பயணத்திலும் நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஒருபோதும் வீழ்ந்து போவதில்லை, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீ ஒருபோதும் நிந்திக்கப்பட போவதில்லை. உன்னை ஒருவன் தொட முடியாது. உன்னோடு இருக்கிறவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் முழங்குகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையினால் இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் விழுந்து போய் இருக்கலாம், ஒருவேளை நீங்களுக்குள்ள பல கேள்விகள் எழும்பலாம். ஆனால் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் கிதியோன சம்பவங்களை பார்க்கின்ற வழியில கர்த்தர் அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அவருடைய தாய் தகப்பன் எல்லாம் பின்னோக்கமாய் போய் பாகாலுக்குள்ள போய்விட்டார்கள். ஆனால் இவனோ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றான், கர்த்தருடைய சார்ந்து நின்றான். தனக்கு இருந்த கொஞ்சம் பலத்தோடைய அந்த ஆலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்த அந்த கோதுமை மணிகளை அவன் அடித்து
அழித்து அப்புறப்படுத்தி அதை சேகரித்துக் கொண்டான். இதை பார்த்த கர்த்தர் சொன்னார், நீ பராக்கிரமசாலி கிதியோன், நீ பராக்கிரமசாலியான ஒரு தேவ மனுஷன், நீ பயப்படாத. உன் நிமித்தம், உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை நிமித்தம், உனக்குள்ள இருக்கிற அந்த பலத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மீதியானவருடைய கையிலிருந்து நான் உன்னோட கூட இருந்து ரட்சிக்க பண்ணுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் கிதியோனோடு இருந்தது போல ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. May God bless you.